ஆவின் நிறைவினால நான் பலப்பட்ட பின்பு என் இருதயம் சிந்தையும் பரிசுத்தமா மாறும். என் இருதயம் சிந்தையும் பரிசுத்தமா மாறினா அதற்கு பிற்பாடு இந்த சிந்தையில நான் ஒரு ஆத்மா குறித்து நான் யோசிச்சாலே போதும், அவங்க காப்பாற்றப்படுவாங்க. ஏன்னா பரிசுத்தமா இருந்த ஆத்மாவை யோசிச்ச உடனே அந்த ஆத்மா ப்ரொடெக்ட் ஆகப்படுது. அந்த ஆத்மா ப்ரொடெக்ட் ஆகப்படுறது மட்டும் கிடையாது, அந்த ஆத்மாவை காப்பாற்றி என் கையிலேயே நான் கூட்டிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போவேன். ஆனா நான் பலப்படாத பொழுது எப்படி என்னுடைய சிந்தை பரிசுத்தமா இருக்கும்? நம்மளை பத்தி நினைக்கிற ஆண்டவருடைய சிந்தை எப்படியா இருக்கு? பரிசுத்தமா இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆண்டவரை யோசிக்கணும்னா நம்ம சிந்தை எப்படியா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது, இப்போ ஆண்டவர் என்ன யோசிச்சு என்னை காப்பாற்ற மாதிரி நான் மற்றவர்களை யோசிச்சு நான் காப்பாற்றணும்னா என் சிந்தை எப்படியா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்படி என் சிந்தை பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் நான் மற்றவர்களை காப்பாற்ற முடியும்.